நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஈரான் அனுமதி இந்தியாவுக்கு மட்டும். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை மூடுவதாகவும், இந்தியாவுக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீர் அணையில் எந்த தடையும் விதிக்கப்படாது என்றும் ஈரான் அறிவித்ததாக தகவல். ஈரானிய தலைவரின் சரியான இருப்பிடத்தை வெளிப்படுத்தி அவரை காட்டிக் கொடுத்த ஜெனரல் மனம் திறந்து திருந்திவிட்டார். அவர் நேரடி ஒளிபரப்பில் தனது உயிரை மாய்த்து கொண்டதாக தகவல். தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநில ஆளுநராக உள்ள ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் தமிழ்நாடு ஆளுநரின் பொறுப்புகளை கூடுதலாக மேற்கொள்வார் என ஜனாதிபதி மாளிகை தகவல். அமெரிக்காவில் வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி உலக நாடுகள் மீது அதீத அளவில் பரஸ்பர வரிகளை விதித்தார் டிரம்ப். இதனால் உலக நாடுகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். அமெரிக்காவிலும் வரி விதிப்பினால் கடும் கண்டனம் எழுந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சட்டவிரோதமாக பரஸ்பர வரிகள் மூலம் வசூலித்த 12 லட்சம் கோடி ரூபாயை திருப்பி தருமாறு அமெரிக்க அரசுக்கு அந்த நாட்டின் வர்த்தக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் சாமானியர்கள் நடந்து செல்வதற்கு வழிபாதைகளை அரசாங்கம் அமைத்திருக்கிறது. அதில் RS புரத்தில் 3 கம்பம் பகுதியில் பொதுமக்கள் நடந்து செல்லும் வழித்தடத்தில் ஆளுங்கட்சி பிரமுகரின் திமுக கொடி கட்டிய கார் மக்கள் நடந்து செல்லும் வழித்தடத்தை அடைத்து நிறுத்தி இருப்பதை நேர்காணத்தில் காண்கிறீர்கள். ஆளுங்கட்சியின் அதிகாரம் சாலையில் அத்துமீறி நிற்பதை பார்க்கிறோம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904478915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.